ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரைட் சேனல் நட்டு ஷிப்புடனில் எபிசோட் 39 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெளியே பார்த்தோட டவுட் ஆகுறா, இது கூட அது மாதிரி வெளிக்கூட்டம்லாம் இருக்குது நினச்சேன். என்னடா எலி வித்தியாசமாக கூட கிராஃபிக்ஸ் எது மிஸ்டேக் போல நினச்சி போய் பார்த்துட்டு வந்திருக்கான் யாருன்னா இருக்காங்களான்ட்டு. அந்த டென்ஷி பிரிட்ஜ் கிட்ட இது வரைக்கும் யாரும் வந்த மாதிரி தெரியல. அப்போ ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அக்காட்ஸ்கியால எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்ப சரி, நம்மளோட பிளான் படி நாம செயல்பட ஆரம்பிக்கலாம். ஓகே, நல்லா இருக்குல்ல சாயுதெல்லாம். இந்த நருட்டோ, இந்த போட்டோவை கொஞ்சம் எனக்காக படிக்க முடியுமா? என்னடா அது? சாரி. அப்படிதான் கொஞ்சம் என் பக்கமா திருப்பியா? மேக்கப் பண்ணணும். வுட் ஸ்டைல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸ்டைல் வச்சு எல்லாத்தையும் பண்றாங்கல்ல. சூப்பர். என்ன பாக்குறீங்க? கெட்டப் எல்லாம் ஓகே தானே? வாய்ஸ் பிரமாதம். அந்த சாசரி பப்பட் கெட்டப்ல எப்படி இருந்தானோ பார்க்க அப்படியே இருக்கீங்க. நல்ல விஷயம். இப்ப அதே வாய்ஸை மேட்ச் பண்ணி ஆகணும். சாசோரி குரல் கேட்டதும் எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா சார். இதுல எது அவன் குரல்னு கண்டுபிடிக்கணுமா? அதான் அதான் அதான். இது கரெக்ட்டா இருக்கு. இதுதான் சாசரியோட குரல். அப்போ சரி, எல்லாரும் தயார்னா ஆபரேஷன். எப்படிங்க ஐயா? நீங்க ரொம்ப பணிவா பேசுறீங்க. சாசரியோட குரல் எப்படி சொல்றது? இன்னும் கொஞ்சம் கடினமா இருக்கணும் கேப்டன். நீ சொல்றதும் சரிதான். என்னோட குரல் கேட்கும் போது எல்லாருக்கும் இரிட்டேட் ஆகணும். அது மட்டும் இல்ல, எனக்கு வெயிட் பண்ண சுத்தமா பிடிக்காது. நம்ம ஆபரேஷனை இப்ப ஆரம்பிக்க போறோம். பிரமாதம். அந்த சாசரி குரல் எப்படிதான் இருக்கும்? கவனமா கேட்டுக்கோங்க. நம்மளோட எதிரிகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. அதனால நாம பிரிஞ்சு போறது நல்லது. ஒரே டீமா செயல்பட்டாகணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் நருட்டோ. நான் சிக்னல் கொடுக்கற வரைக்கும் யாரும் அசைய கூடாது. தொண்டை கட்டினா சாஸ்திரி குரல். கிளம்பலாமா? அருமை. எப்படியா இருந்துச்சு எனக்கு. ஆமா ஆமா, இன்னும் கொஞ்சம் அது இதுவா இருக்கும். அவன் திமிரா பேசுவான். இதுக்கு மேல ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த அக்காசிக்கில் ஒரு செடி இருக்கு, அது வந்துச்சுன்னா டேஞ்சர் ஆச்சு, கண்டுபிடிச்சிடும். இங்க காத்து பலமா வீசுது. நல்ல விஷயம். சகுரா, உங்க கிட்ட என்ன பாஸ்? ஆனா இவன் இப்படிதான் வருவான்றது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. இந்த உளவாளி இந்த இடம் நாம ஒளிஞ்சிருக்க சரியா இருக்கும். இப்படியா ஒளிவீங்க? நருட்டோ தான் ஹைட்டா வேற இருக்கான்.
காற்றுலாம் ரொம்ப அடிக்குது, துணி இனி பிச்சுன்னு போயிடுச்சுன்னா. நாம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த ஸ்பை எங்க போனோம்? இன்னும் ஏன் வரல? பின்னாடி வந்து நின்னா எப்படி இருக்கும்? அவன் வந்துட்டான். எப்படா கண்டுபிடிச்சா? அவ்வளோ அவ்வளோ ஷார்ப் பாருங்கடா நீங்க. அவன் தான் அந்த ஸ்பை ஆகியிருக்கணும். அக்காசிக்கு மெம்பராக இருந்தால் பிளானே உங்களுக்கு எதிர் தான். இந்த இயக்குனர்கிட்ட கோவமா அந்த கபோட்டோ மேலே துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. மாட்டினா அவ்வளோதான். 10 நாளுக்குள்ள ஹிடன் கிரீன் வில்லேஜில் இருக்கிற டென்ஷி பிரிட்ஜ் கிட்ட போய் என்னோட உளவாளி வருவான், அவனை பாரு. ஊரோச்சி மார்க்கிட்ட அடியால வேலை பார்க்குற ஒருத்தன் என்கிட்ட ஸ்பையா வேலை பார்க்குறான். அவன்கிட்ட நான் 10 நாள் கழிச்சு வந்து சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இந்த நிலைமையில அது முடியாதுன்னு தோணுது. இந்த வாய்ஸும் இப்போ இருக்கிற சசோரி வாய்ஸும் வேற மாதிரி. அது அந்த பப்பட்டுக்குள்ளே இருக்கும்போது அவன் வாய்ஸ் வேறு மாதிரி தான் இருக்கும். ஓ அதோட வெளியே வரப்போ நார்மல் வாய்ஸ்க்கு வந்துடும். இப்போ ஸ்லோவாக நடக்கிறாரு. கரெக்ட். இந்த விஷயம்லாம் தெரியாமலையா இருக்கும். அவன்தான் அந்த ஸ்பையா இருக்கணும். குரலை மாற்றிக்கிட்டு பேசுகிற போய் ஜாக்கிரதையா இருங்க கேப்டன் மட்டும். அது எல்லோ மண்டை பிங்க் மண்டை கலர் கலராக வச்சுக்கினேன், தெரிஞ்சிடும் போதுடா. நாம சந்திச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. முகத்தை கொஞ்சம் காட்டுங்க. இது அவனே தான். கடைசி 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். வயசாயிடுச்சா? இது கண்டிப்பா காபூட்டோ தான். உன்னை யாராவது ஃபாலோ பண்ணாங்களா? நம்மள தவிர இங்க யாரும் இல்ல. இப்போ நீ எப்படி உணர்ற? அது உங்க ஜூட்சு மூலமா என்னோட பழைய ஞாபகங்கள்லாம் திரும்ப வந்து நான் யாருன்னு உணர்ந்த அந்த உணர்ச்சி எனக்கு ரொம்ப வினோதமா இருந்துச்சு. குழப்பத்துல இருக்கேன். என்னால ஒழுங்கா யோசிச்சு செயல்பட முடியல. இவனை நான் எதிர்பார்க்கல. என்னால நம்பவே முடியல. அதாவது அந்த அகாட்ஸ்கியோட ஸ்பை இந்த காபூட்டோவா? நான் உன்கிட்ட சில கேள்விகளை கேட்டாகணும். என்கிட்ட நேரம் குறைவா இருக்கு. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் கேளுங்க. ஒருச்சி மாருக்கு தெரியாம உங்களை சந்திக்க நான் என்னோட உயிரை பணையா வச்சுட்டு வந்திருக்கேன். அந்த சாஸ்கேவை பத்தி சில தகவல்கள் வேணும். அந்த உரோச்சிமாரு எங்க பதுங்கி இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஒரோச்சி மாருக்கு பல ரகசிய இடங்கள் இருக்கு. எதிரிங்க எங்களை கண்டுபிடிக்காம இருக்கணும்னு நாங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துல இருக்கோம். ஹிடன் சவுண்ட்ல தான் எங்களோட நிறைய ரகசியமான இடங்கள்லாம் இருக்கு. அது தவிர இன்னும் வெளியவும் நிறைய ரகசிய இடங்கள்லாம் இருக்கு. ஒரோச்சி மாருக்காக பல பேர் ஸ்பையா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால ஒரோச்சி மாருவியா அவனோட கூட்டத்தையும் பிடிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம்லாம் இல்ல. இப்போ எங்க பதுங்கி இருக்கான்னு சொல்லு. இந்த இடத்துடைய வடக்கு பகுதியில இருக்கிற ஒரு லேக்குக்கு பக்கத்துல ஒரு சின்ன தீவு இருக்கு. அங்கதான் ஒளிஞ்சிருக்கோம். இன்னும் 2-3 நாள்ல நாங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுவோம்.
சாஸ்கே உச்சிஹா இங்க கூட அங்கதான் இருக்கான். என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டான். டவுட்டா இருக்கானா? இந்த 5 வருஷத்துல என்ன மாறிச்சா? என்ன பேசுறாங்கன்னே கேட்கல. முட்டாள் மாதிரி பேசாத. காத்து மட்டும் இல்லைன்னா நம்மளால இவ்ளோ பக்கத்துல வந்திருக்கவே முடியாது. காத்துல நம்ம வாசமும் பறந்துரும், நம்ம பேசுறதும் கேட்காது. அதனாலதான் அவன் இன்னும் நம்மள கண்டுபிடிக்கல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சின்ன முயலுக்கே அவன் பார்க்கறான்டா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அது சாதாரண முயல் தான். அள்ளு விட்டுருக்கோம். ஐயோ ஏன் பேயே எவ்வளோ உட்காந்து உனக்கு தெரிஞ்சிருக்குப்பா. எவ்வளோ நாள் கழிச்சு வருது சாரப்பம். இப்படியே இருக்கேடா. அப்ப ஸ்பை இல்லப்பா, உரத்துக்கு தெரிஞ்சுதான் பண்றான். தெரியுமே இவெல்லாம் அவனை விட்டு இது பண்ணிடுவானா. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நீங்க எனக்கு கொடுத்த ஆர்டர்ஸை பத்தி நாம கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அடடா, இவகிட்ட இன்னும் சில முக்கியமான கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. இப்ப என்ன பண்றது? இந்த பேச்சுவார்த்தை இப்படியே தொடர்ந்தா என்ன கண்டுபிடிச்சிருவான். ரீஅனிமேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரோச்சிமாரு அவனோட பழைய வெசல்ஸை பாதுகாக்கிறதுக்காக ப்ரொடெக்ஷன் ஜுட்ஸுவை பயன்படுத்துறான். எனக்கு தெரிஞ்ச அதனாலதான் நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால அவனோட செல்லுலார் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்க முடியல. அப்படியா கதை? நடிக்கிறியா மோனே? எதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு? அந்த காபுட்டாவை உடனே தாக்குனாதான் நம்மளால பிடிக்க முடியும். அவனுக்கு தெரியும்ல எந்த கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவான். இவனை சமாளிக்கணும்னா நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருந்தாகணும். அது மட்டும் இல்லாம அவன் தப்பிச்சிட்டானா எல்லாமே வேஸ்டா போயிடும். ஆனா அவரு ரொம்ப நேரம் அங்க இருந்தாலும் அந்த ஸ்பைக்கு சந்தேகம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நடந்தா நம்ம பிளான் மொத்தமா வேஸ்டா போயிடும். அதுவும் சரிதான். ஆனா கேப்டன் சொல்றத கேக்குறத தவிர நமக்கு இப்ப வேற வழியே இல்ல. கொடுத்த வாக்கு மீறாம நீங்க இந்த பொருளை கொண்டு வந்தீங்களா இல்லையா? சீக்கிரம் கொடுங்க, நான் கிளம்பணும். ஏற்கனவே நான் இங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன நான் இப்படி தனியா உங்களை சந்திக்க வந்தேன்னு யாருக்காவது தெரிஞ்சா கண்டிப்பா அந்த ஒரோச்சிமாருவினை சும்மா விட மாட்டான். அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க அவ்வளவு முடியாது. மாட்டாங்க. அவளை எப்படியாவது புடிச்சு ஆகணும். உங்களோட பேச்சுவார்த்தையை கேட்டேன், ரொம்ப வினோதமா இருந்தது. இந்த பேச்சுவார்த்தையில நானும் கலந்துக்கிட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவனை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. ஒரோச்சிமாரு, இவன் தான் அந்த ஒரோச்சிமாருவா? லார்ட் சாசுரி, நீங்க மட்டும் குணாயை வெளியே எடுக்கலன்னா நான் தப்பிச்சிருக்கவே முடியாது. ஓ இவனை காப்பாத்தி எடுத்து நினைச்சுன்னு வரான். அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். இப்ப இந்த வேஷத்தை கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் ஒரோச்சிமாரு வருவான் நான் எதிர்பார்க்கல. இப்ப என்ன பண்றது? நீனும் கபட்ட மேல இப்பயும் டவுட்டா தான் இருக்கு. நடிப்பான் அவன், நடிகன். பழைய ஞாபகங்கள்லாம் திரும்ப வருது. நம்ம சந்திச்சு பல வருஷம் ஆயிடுச்சுல்ல சாசுரி? அப்படின்னா நீ காபுட்டுவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருக்க. நேர்ல பார்த்து உனக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன், அவ்வளவுதான். என்ன வேவு பார்க்க சொல்லி இவனை அனுப்பி வச்சதே நீதானே சாசுரி? இவன் எனக்கு எவ்வளவு உதவியா இருந்திருக்கான் தெரியுமா? ஒரு புது ஜூட்ஸுவை டெஸ்ட் பண்ணும்போது பொதுவா அது பல நூறு மனிதர்களை காவு வாங்கியிருக்கு. ஆனா இவன் வந்ததுக்கு அப்புறம் இவனோட மெடிக்கல் நிஞ்சிட்சு வெட்டிகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரே டெஸ்ட் சப்ஜெக்ட என்னோட பரிசோதனைகளுக்கு திரும்ப திரும்ப பயன்படுத்த முடிஞ்சிருக்கு. பொதுவா இந்த மாதிரி டெஸ்டுக்கெல்லாம் என்ன பயன்படுத்திக்கொண்டு யாரும் தானே வரமாட்டாங்களே.
சாக்குரா இப்போ என்ன பண்ண போறோம்? கேப்டன் யமட்டோ சிக்னல் கொடுக்கற வரைக்கும் நாம எல்லாரும் இங்கதான் இருந்தாகணும். நான் மட்டும் அந்த ஒரோச்சிமாரு கூட மோதுறது கண்டிப்பா சாத்தியமே கிடையாது. ஒருவேளை காபுட்டோவும் நானும் ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணா கூட நான் உண்மையான காபுட்டோ சுலபமா கண்டுபிடிச்சிருவான். என் மத்த டீம்மேட்ஸை இங்க வர சொல்லலாம். ஆனா நான் யாருங்கிற உண்மை இவங்களுக்கு தெரிஞ்சிடும். பிடிக்கிறதுக்கு முன்னாடியே காபுட்டோவும் தப்பிச்சு ஓடிடுவான். மத்த டீம்மேட்ஸை வர சொல்லி இவங்க 2 பேர் கூடயும் மோதி ஆகணும். இல்லைன்னா அமைதியா நான் இங்க இருந்து தப்பிச்சு போய் ஆகணும். கமான், சீக்கிரமா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். எரியும்டா. உன்னதான் நான் சொன்னேன், நீ இன்னும் நல்ல விஷயம் போட நம்ப மாட்டேன்டா உன்னை இதுக்கு மேல. நான் யாருங்கிறத ஏதோ ஒரு கோட்டை மேல கோவமே பண்ணல, அதுலயே தெரிஞ்சு. ஆனா இங்க என்னதான் நடக்குது? மல்டிபிள் ஸ்ட்ரைக்கிங் ஷேடோ ஸ்னேக். அப்போ நல்ல வேலை. சாரப்பாம்பு மலைப்பாம்பா மாறிக்குது. இது ஒரு ஸ்டேஜ் சப்ஸ்டிடியூஷன் ஜூட்ஸு வாச்சு. சுவாரஸ்யமா இருக்கு. அப்படின்னா நீ கண்டிப்பா லார்ட் ஒரோச்சிமாரு, அது சாசுரையுடைய உண்மையான உடல் தானா? சாசுரியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஓ காபுட்டோ, நீ அவனுக்காக விசுவாசமா வேலை செஞ்சு அவனோட முகத்தை நீ ஒரு தடவை கூட பார்த்ததே கிடையாதா? அவன் இது வரைக்கும் பப்பட்ஸ் பின்னாடி மட்டும்தான் ஒளிஞ்சிருந்திருக்கான். உண்மையான முகத்தை இது சொல்லல. வரைக்கும் காட்டினதே கிடையாது. எல்லாம் ஒரோச்சிமாரோட பிளான் தான். உங்க 2 பேர் திட்டம் என்னன்னு சொல்லுங்க. காபுட்டோ, நீ அகாட்ஸ்கிக்கு ஸ்பையா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தானே? சாசுரியோட ஜிட்ஸு தானே உன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தது. உண்மையை சொல்லு. அதெல்லாம் பழைய கதை. லார்ட் ஒரோச்சிமாரு அந்த ஜூட்சுவை எப்பவோ தூக்கி போட்டுட்டாரு. அப்படின்னா இத்தனை வருஷமா சாசுரிக்கு விசுவாசமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தியா? இல்ல ஒரோச்சிமாரு அவன் சக்தியை பயன்படுத்தி உன்னை மாத்திட்டானா? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். உண்மையில நான் லார்ட் ஒரோச்சிமாருடைய செயல்பாடு எனக்கு பயங்கரமா பிடிச்சு போச்சு. அதனாலதான் அவர் கூட சேர்ந்தேன். அது சரி, முதல்ல நீ யாருன்னு சொல்லு. அவருக்காக உயிரே கொடுக்க ரெடியாகிறான். நாங்க இங்க வந்திருந்தோம். ஆனா நீ மாட்டிப்ப நாங்க எதிர்பார்க்கல. காபுட்டோ, கவலையப்படாத. இந்த குழந்தைய பத்தி நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். ஆனா இப்போ என்ன பண்றேன்னா, ஒளிஞ்சிருக்கிறவனோட 3 டீம்மேட்ஸையும் வெளியே வர சொல்லி சிக்னல் கொடுத்தேன்னா அவன் முயல் நவந்தாலே கண்டுபிடிக்கிறான். அவங்களை கண்டுபிடிக்க மாட்டானா? என்னன்னு இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க. அவ்வளோ பிளான் போட்டு வந்து ஈஸியா மாட்டிக்கிட்டாங்க. சிக்னல் வந்தாச்சு. வரும்போதே நிறைய வர. திரும்பவும் நீயா நருட்டோ? இந்த முகத்தை எப்படி மறக்க முடியும் சொல்லு? முன்ன மாதிரி இல்ல. 98% வந்திருக்கு. பிரமாதம். பல நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல வேட்டை அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். 2 பேர்ல யாரு அதிக பலசாலியா இருக்காங்கிறத பாத்துருவோமா? நருட்டோவா இல்ல சாஸ்கேவா? பேசி பேசியே நிறைய வெளியே எடுத்துருவோம் பழகுது. வீடியோ சூப்பராக இருந்ததுங்க. நினச்சேன் இப்படி எப்படாவது வந்து தாண்டி வந்துடுவான், கபுட்டவாக தான் இருக்கும்னு கெஸ் பண்ணதே நான் கபுட்டை தான். அப்படியே கபுட்டவாக இருந்தாலும் அது வந்து ஒரோச்சிமாரோட பிளானாக தான் இருக்கும். அது சாரப்பாம்பு, அது தெரியும் உங்களுக்கு மேலே. அது எல்லாத்தையும் யோசிச்சு எல்லாத்தையும் அவனோட இதுக்கு தான் வச்சுப்பான்ட்டு. கபுட்டெல்லாம் வந்து ஒரோச்சிமாருக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்வான்னு அவனே சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஏன்னா அவனை பற்றி தெரிஞ்சு போச்சு. போன அந்த ஃபஸ்ட்டு கிளாஸிக்கில் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனுக்காக உயிரை கொடுக்க உடம்புக்கு எல்லாத்தையுமே ரெடியாகிற ஒரு ஆள் வந்து இதுக்கு மேலே மாற்ற முடியாது. அவன் வந்து ஒரோச்சிமாருக்கு அடிமையோ அடிமைன்றது தெரியும். ஸோ அவனை மீறி செயல்பட மாட்டான்னு. அதாவது இவங்க எப்படின்னா, இந்த சாண்ட் வில்லேஜில் ஒருத்தனை மைக்கு இவங்க ஆளாக மாற்றி வச்சாங்க பாருங்கள். ஸோ அந்த மைக் கபுட்டவும் மாற்றி வச்சுருந்துருப்பான் போல். ஆனால் அது உடனே வந்து இந்த சாரப்பாம்பு கண்டுபிடிச்சி மாற்றி அவனோட இதுக்கு எடுத்துன்னு வந்துட்டுக்குது. ஸோ அதனால் ஐயா நடிச்சிருக்காரு. ஸோ இவங்கள்ட்டேருந்து தகவல் எடுக்கிறதுக்காக ஒரோச்சிமாருவே போய் நடித்து நீ அவன் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி நடிச்சு தகவலை எடுத்து வந்து என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன் கண்ணா அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கான். ஸோ இப்போ நம்ம பசங்க வந்து மாட்டின மாதிரி தான் ஆச்சு. ஆனால் எமட்டோ எப்படி அதை நம்பினாருன்னு தெரியல. ஏன்னா ஒரோச்சிமாரோ இப்போ இவன் தான் துரோகம் பண்ணியிருக்கான்னா அவளோட கூட இருக்கவே மாட்டான்ல. அப்போ கூட வந்து கபோட்டோவான் எதுவுமே சொல்லலை, சாசுரி பற்றியே தான் பேசிகிட்டு இருந்தான். அப்போவே எனக்கே தெரிஞ்சு போச்சு அது அவனா பொய் தான் இது அப்படின்றது. ஆனால் அவர் அதை நம்பிட்டாரு. அவருக்கு தெரியாதுல்ல கபுட்டை எவ்வளோ பெரிய மகா நடிகன்றது அவருக்கு தெரியாது. நல்லா மாதிரி நம்ம பசங்களே எந்த அளவுக்கு ஏமாத்தினான்றது. நருட்டோவாக இருந்தால் இது எல்லாமே நடிப்புன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்.
பட் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அவன் அவசரப்பட்டான்ற Correct மாதிரி இருக்கும். பட் வந்து யமட்டோக்கு தெரியாது இவன் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவான்றது. அதில் சிக்கிட்டாரு. நான் யோசிக்கிறேன் இந்த மாதிரி நடக்காதே அப்படின்ற மாதிரி கரெக்டாக அதே மாட்டினாரு. எனக்கு என்னென்னா இப்போது உரட்சிமாறு வந்தது வந்து சாசுரியே வருவான், அவனை இது பண்ணிவிட்டு அவன்கிட்ட தகவல் சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ட்ராப் செட் பண்ணாங்களா, இல்லை இவங்களாம் சிக்கினாங்களா, இல்லை இவங்க தான் நருட்டோ டீம் தான் வரப்போகுது, அதாவது லீஃப் வில்லேஜில் தான் ஆள் வரப்போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு இவன் வந்தானான்றது எனக்கு தெரியல. அவனை எதிர்பார்த்துருந்தானா இல்லை அவன் இறந்துட்டான்னு தெரிஞ்சு இவங்க தான் வரப்போகிறாங்கன்றது எதிர்பார்த்துருந்தானான்னு மட்டும் எனக்கு புரியல. பட் இப்போ வந்திருக்கிறதுக்கான ரீசனும் எனக்கு தெரில. எதுக்காக வந்தாங்க, இப்போ என்ன டெஸ்ட் பண்ண போகிறாங்கன்றது எனக்கு தெரியல. இப்பயும் வந்து அவன் நருட்டோவை பார்த்துட்டு பார்க்கலாம், சாஸ்கே பார்ப்பலா நீ பார்ப்பலான்றது இப்போ டெஸ்ட் பண்ணிடலான்றான். ஸோ இவனை கோவப்படுத்தி இவனுடைய பவரை தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்காக வந்தானா என்னன்றதும் தெரியல. ஸோ இது ஏதோ ஒரு பிளான் மாதிரி ஏதோ பெருசாக பிளான் பண்ணி தான் ஒரு சாரப்பாம்பு வந்தாலே அது பெரிய பிளானாக தான் இருக்கும். எதுவும் அவன் வந்து முன்னேற்பாடாக இல்லாமல் இருக்கவே மாட்டான். ஸோ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.